இல்லை சரியா பெருசாக உனக்கு இதாட்டுங்குது 150. ஜிலேபி என்ன ரேட்டுங்க? இது நம்ம விரால் என்ன ரேட்டு வருது? ஓ ஓடு தலைவா யூடியூப்ல வருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளால அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் பூரா இது மாதிரி அவனுக்கு காலே கட்டை சொல்றது மட்டும் செய்யடா. அந்த மாதிரி செய்ய சரக்கு வாங்க. ஆளே இல்லை. ஏதோ வாழ்க்கை எப்படி மனிதன் வாழ்க்கை. ஏன் டெய்லி மீன் பிடிக்க போயிருவீங்களா? நிலங்கிரி சாய்ந்து அவன் மீன் பிடிக்க போற வேலை தான். என்ன பண்ணுறது? கவர்மெண்ட்ல பார்த்து இந்த மாதிரி மீனவர்களுக்கான சலுகைகள் எதுனா கொடுத்தா அதெல்லாம் கிடையாது. சும்மா எடுத்துன்னு போறான். நமக்கு அவன் கொடுக்குறான். போய் பண்ணிடலாம். அவன் வாழ்றது ஏதானா வாழணும். கொடியெல்லாம் பிரிக்கணும் அப்படி விடுறாங்க. மீன்பிடி வீரரே சந்திரன் மீன் பிடிச்சாங்க. மீனை பிடிக்காதே விட்டேன். அந்த நம்ம கிரிக்கெட் நல்லா போய் இதுல இவரு தான் போய் இவரு யாரு விச்சு காட்டு மேலே ஃபுல்லாக தண்ணி அடிச்சிச்சா? மெருகால் மீனுங்க அது. இப்ப இல்ல தண்ணி போச்சு. செம்ம தலைவா. பஞ்ச பாண்டவர்கள்லாம் கூண்டு வாங்கி கொடுத்துட்டியா? எப்பயா கொடுக்குறது? இது போன் அடிக்கிறான் அவருக்கு. என்னடா குண்டு? கீரிப்புல குண்டு. கீரிப்புல குண்டா? ஏய் ஜம்ப் ஆகுதுரா. ஜம்ப் ஆகுது. நல்லா ஒரு 5 கிலோ மீனாக பிடிங்க. அட்டாட்டாட்டாட்டா அது விரால் தானே? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? திருப்பதி நடப்பாரு போயிட்டு வந்தீங்க. ஒன்றும் கட்டுப்பாடு முடியலாங்க. கறி கட்டினாலும் ஒன்றும் பண்ண முடியல. முடிஞ்சா ஐயோ எல்லாமே ஜம்ப் ஆகுது தலைவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கிலோ தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பாலாறு மிச்சமாக இருக்குமா? ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வந்துக்கிறாங்கப்பா. எடுத்து உள்ளே போட்டுக்கிறாங்களா? என்ன இது மீன் இல்லை உள்ளே போட்டுக்கிறாங்களா? மூஞ்சிலே அடிக்கலையாயோ? ஆதி காலத்து மீனவர்களா? அவர் பிடிக்காத மீனே இல்லையா? எப்படி அது கடல்லையாவா? நம்ம சைடு கடல் இல்லை. ஆமாம், இப்போவே ஒரு 2-3 கிலோ மிஸ் ஆயிடுச்சு. 2-3 கிலோ மிஸ் ஆயிடுச்சுடாடி. இது வலை பேர் என்னடா? அடி வலையா? கோசு வலையா? ஏன் எல்லா வலை பேரும் சொல்றீங்க, இந்த வலை பேர் சொல்றா? கடல் வலையா? பேர் தலைவா இதுக்கு பேரு? டேஸ் கொடுக்குறீங்க. எல்லாம் எகிரிச்சு இப்பவே. போதும் போதும். அக்கா 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 கிட்ட கிட்ட சேர்த்த ஃபுல்லாக எகிருது. இன்னைக்கு ஒரு புடி இந்த மீன்
இப்போ தான் வெளியே எடுப்பீங்க. சம்மர் சீசன் அது கரெக்டாக மொட்டை அடிச்சுக்கிறாங்கப்பா. கண்டிப்பாக இருக்கும். மொத்தமாக சுருட்டிட்டாங்க. அதெல்லாம் இது சாமி கிட்ட அதெல்லாம் மொட்டை கிழிச்சிரு போகுது எகரும் போது. தூக்கு 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 தூக்கா. அவ்வளோதான் எடுத்துன்னு வாங்கயா. சரியான அது பார்த்துட்டு சேரு நிறைய மாட்டிப்போது. ம் 3 மாசமா ஜாப் பண்ண வேற உண்டு சைடு நம்ம வரையில மொத்தம் ஏறி மீனி தூக்கிட்டாங்கப்பா. கவர் போட்டதால என்ன ஆட்டுக்கு வரும்னு அப்படியே லப்பன் பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க. கண்டிப்பா சரியான டெக்னிக்கா. அப்படியே அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக பேக் டு மீன் எடுக்க மாட்டோம். ஃபுல்லாக டீயா. நீங்கள் தான் செஞ்சிருந்த சமையல் தெரியல. இப்படி வந்துரு இந்த அப்படியே வந்துருங்க. அங்கே முள்ளு இப்படி வந்தாலும் கொஞ்சம் பாரு, நாங்களே ஹெல்ப் பண்ணுவோங்க. ஏய் முள்ளு இல்லையா? வா ஃபுல்லாக சரியா பெருசாக உனக்கு இதாட்டுங்குது. கொண்டாடி போய் கட்டி போட்ட மாதிரி விரால் தானே அது. நம்ம சைஸில் ஒன்று மாட்டிக்கிச்சா. ஒரு கிலோ வருமா? தலைவனுக்கு தான் தெரியும். வீடியோ எடுத்துனுக்கிறேன்டா, அப்புறம் எடிட் பண்ணும்போது நல்லா இருக்காது. பயனூர் கைஸ் தான். லொகேஷன் போய் திருப்பதி பார்த்துட்டு கப்பம் வந்துட்டு இருப்பாரு. யாரு சிவராஜ் அங்கே போய் க்ளோஸ் அப் எடுத்தாங்க. இங்கேருந்தே க்ளோஸ் அப் போய்க்கிறேன் நான். மீன் தெரிஞ்சது சூப்பராக தெரியுது. ஒன்று ஒன்றா எடுக்க எடுக்க பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். அப்படியே எடு தலைவா, எடு தலைவா. ஆப்பத்தில் போடுத்தலாம். மீனை தோட்டம் எங்கேன்னு தெரியுமே. தலை உங்கள் பேர் சொல்லுங்க தலை. என்ன பேர் உங்கள் பேர்? ஜெகதீஷ் தான். பேர் சரவணி. ஜெகதீஷன் சரவணன். ஓகே. வலை எந்த பக்கம் தூக்கி பிடிக்கிட்டா தலை விட்டா வேண்டியது இல்லையா? அதுக்கு 2 மீன் கேட்ப நீ. மீன்லாம் நம்ம ஆளுங்க நம்மளுக்கு கொடுக்காது. எங்கே போகிறாங்க இல்லையா? கொடுத்தாரா இல்லையாடா? பண்ணிங்க போகிறா நேற்று. ஓ நேற்று வேட்டையா? இவர் எடுக்கிட்டாரு. இவர் எடுக்கிட்டான். ம் சேடி கலப்பு ஓட்ட விட்டுறோம். சேடி எங்கே போட்டோம் விரியுது. இந்த கங்கு இந்த கங்கு தேடு சார். மேல் கங்கு மட்டும் சேடி இருக்கிறாரு. இதெல்லாம் எத்தனை வீடியோ வேறு ஒன்றைக்கு ஒரு ஆள் எங்கே லைஃப் விடுறாரு. தேடி அதுக்கு என்ன தேடி. அதான் ஒன்றும் இல்லை. அடுத்த வருஷம் நீங்கள் இந்த ஏரியில் வந்து அணமீன் ஓடுறதா இதுக்கு போகிறேங்க. எங்க அனுப்பிச்சிருக்கோம். ஜிலேபியிலே வந்து தலைவனு ஆல்ரவுண்டு
ஓகே லாபம் பண்ணி கொடுத்தியா? அது கிலோக்கு வீடியோ காலில் போட்டுக்கிட்டு சொந்தம் கேட்குற கேள்விக்கு ஜிலேபி உங்ககிட்ட வந்து என்ன விலைக்கு தருவீங்க? பிடிக்கிறதுக்கு தான் அப்படி அழகாக போட்டு ஏங்க ஜிலேபி என்ன விலைக்கு தருவீங்க கிலோ? கிலோ 100 ரூபாய்க்கு அப்படியே கொடுக்கும். 100 ரூபாய். வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கினா அங்கெல்லாம் அவங்க அதுக்கு அங்கே 150. 150. ஜிலேபி என்ன ரேட்டுங்க? இது நம்ம விரால் என்ன ரேட்டு வருதுங்க? விரால் அங்கெல்லாம் 300 ரூபா விரால். ஓ நம்மக்கிட்ட வாங்கினா நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம். நாங்கள்லாம் கூலிக்காரு. சரி சரி சரிங்க. ஓப்பன் தான் இது பாரு, கட்ட பிடிங்க. எதனா ஒன்று பண்ணு, இது மட்டும் கட் பண்ணி சார். எனக்கும் பாரு கொஞ்சம் கட்சி வேற ஒன்று அங்கே தாங்க இது பாரு, அது கட்ட பிடிங்க. இதை மட்டும் போடுறா பார்த்துக்கலாம் கணக்கு. இது ஏண்டா திருப்பி பாய்ஸ் ஓடு தலைவா யூடியூப்ல வருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளால எங்கனாலும் என்னும் பயில் ஏன்னாப்போ எங்கனாலும் விடு தொழில் தானே. எங்கே தொழில் சப்போஸ் ஏரி ஏழை ஒருத்தர் இருந்தாலும் மீன் பிடிச்சி கொடுக்குறது எங்களை கூப்பிட்டுக்கலாம் நீங்கள். போட்டு விட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்லுங்க, அப்படியே ஃபோன் நம்பரு. ஃபோன் நம்பர் 80 98 56 56 78 27. சரவணன் நேமு. உங்களுக்கு எதனா மீன் பிடிக்குன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மீன் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை கேஜிக்கு எவ்வளோன்ட்டு பேசிடுவாங்க, பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஏழை ஏரியில் டேய் பைய கொடுங்க. குர்ரா அது கீழே கொட்டுறாப்பா. எங்கிட்ட மீன் எங்கிட்ட வரக்கூடாது. கலாய்க்கிறார் பாப்பாப்பா. போறீங்க மடமான்னு ஆப்பு வாங்குறீங்க, ஒரு ஃபுல்லா அடிக்கிறாங்க. ஆமாம் முள்ளு ஒன்று நட்டு கால் அட்டே. அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் பூரா இது மாதிரி அவனுக்கு காலே கட்டை இந்த படம் கறி போட்டு சின்ஸெல்லாம் பெருக்கி தண்ணி போட்டு வாழட்டும். அந்தாட்ட நிற்கிது பாரு. ப்ரொஃபஷனல் ஆடு. ஆமாம் ஒரு ஆள் பையன் ஒரு ஆள் பெரிய கொடுப்பான். இன்னைக்கு சரியான வீடியோ கிடச்சிது. 1 மில்லியன் போன 1 மில்லியன் போயிடுச்சுன்னா போதுமே. போயிடுது. இவருக்கு கூட நீ பிடிச்சிங்கன்னா எனக்கு தான் வெயில் பிளாக் அண்ட் பிளாக் அப்சர்வ் பண்ணி இதை மட்டும் தான் கீழே எடுத்தேன்னா மணி ஊற்றி போயிடும். கீழே கற்றுக்கிட்டேன் ஐயரி சொல்றது மட்டும் செய்யடா. அதை மட்டும் செய்ய சரக்கு வாங்க. சரக்குலே வேறு என்ன ஆகிட்டு போக போகிறேன். அண்ணாசாலிக்கு முன்னே இடமா வாங்க போகிறேங்க. அது ஒன்றும் இல்லை, அண்ணாசாலிக்கே மரியாதை இல்லைங்க. அது தெரியல. அப்படியே பாட்ட காஞ்சிருக்கே தெஞ்சில் தேக்கின்னு அலைஞ்சாங்க எங்கே போதிக்காதுன்னு. அப்படியே பாட்ட அழுகே இப்போ சுடுகாடு கையில் நான் வேணா புழக்க. சரியான வீடியோ. எப்படியா சரியான வீடியோ. அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து ஆளுங்க இவரெல்லாம். இல்லை அது சொல்லலாம். ஐயா கண்ணு கூட அவரெல்லாம் நடப்பயணம் மேற்கொண்டாரு விடுதலைக்காக. ஒரு ஆளே இல்லை. ஏதோ வாழ்க்கை அப்படி மனிதன் வாழ்க்கை. டெய்லி மீன் பிடிக்க போயிருவீங்களா? வேலை தான் நிலங்குது விவசாயம். அவன் மீன் பிடிக்க போகிற வேலை தான். என்ன கிலோக்கு சேர்த்து ஒன்றும் இல்லை. கூட அங்கேயும் கவர்மெண்ட்ல பார்த்து இந்த மாதிரி மீனவர்களுக்கான சலுகைகள் எதுனா கொடுத்தா அதெல்லாம் கிடையாது. சும்மாக்கிறவங்க எடுத்துன்னு போறான். நமக்கு அவங்க கொடுக்குறோம். போய் கேட்டா ஆபீஸ் இருக்காரா ஏன்டா உனக்கு தேர்துன்றாங்க. சும்மாக்கிறவனுக்கு டாக்குமெண்ட்டை போட்டு கொடுத்துட்றாங்க. போய் கெஞ்சி பார்த்து மீன் சேர்ந்த கூட சேர்த்தல எங்களை போ இப்படி தேய்த்துன்னு வாங்க. மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. மக்களுக்குலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. கூட இருக்கிறவனுக்கு பார்த்து தான் அடிச்சுன்னு போறாங்க. தவிர்த்து நமக்கு யாரும் கொடுக்க போதில்லை. அரசியல்வாதி முன்னக்கிறவன் வைக்கலாக்கிறவன் வைக்கல புள்ளிய படிக்கும். வாத்தியார் வீட்டு பிடிக்கும். பிச்சைக்காரன் வீட்டு பிச்சைக்காரனே தான். ஆமா நாயக்கப்பாரு மயிரப்பாரு குர்ரா மீனா போய் போனீங்களா. வாடுறோம் தெரியாதானா வாங்க. கொடியெல்லாம் பிரிக்கணுமா அப்படி விட்றாங்க.
சார் வேஸ்ட்டாக போயிடும் நம்மளாம் ஒன்று இப்படியே வாழ வேண்டியது டேய் குட்டி கொடியெல்லாம் தள்ளி போட்டுருங்க மீன் போயிடும் புரியுதா சொல்றது ஏய் பிளாட்டெல்லாம் கூட திருத்த முடியாது விளையாடுறீங்க க்ளீன் பண்ண முடியாது வேஸ்ட்டாக தான் அப்புறம் வேஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் கீழே விட்டுறியா அதெல்லாம் வலையிலுக்கு இது போகாது கண்டிப்பா அதெல்லாம் எவ்வளோ ஆள் எடுத்தீங்க ஏடா மீன் வளர்க்காரங்கடா வாடான்னா குரங்குடியாட்டம் பார்க்க கரெக்டாக ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் ஒரு போட கொடுத்து அதான் ஒரு ஆள் பை பிடி ஒரு ஆள் பெருக்கி போட இறங்கி தான் வந்து பைப்புற சரணா போடுறோம் அதெல்லாம் பெருக்கி போடாத மீன்பிடி வீரரே சந்திரன் மீன் பிடிச்சாங்க மீனை பிடிக்காதே விட்டுட்டேன் அந்த நம்ம கிரிக்கெட் நல்லா போய் இதில் அது ஏறிக்குதுல்ல ஏரியா முள்ளு கால் அடிச்சு ஓடிக்கிட்டு மோரிக்கொடி ஏரியா ஆ இவரு தான் போய் இவரு யாரு விஜி போய் காட்டுக்கு இருந்தாரு விஜயா இவர் பிடிச்சா இருப்பாரு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு ஊரே இறங்கிச்சு அப்ப நான் தான் முடியாது ஊரே இறங்கிச்சு ஒரே நாள்ல ஒரு டன் மீன் பிடிச்சிட்டாங்க ஒரு டன்னா 2 டன் பிடிச்சி போட்டாங்க ஒரே நாள்ல அப்படி பிடிச்சிராங்க முடிச்சு என்ன பண்ணிட்டது சண்டை ஆயிடுச்சு சண்டை இல்ல மீனை கொடுத்தது அவங்களுக்கு தெரிய ஆளு ஆமா ஆமா தெரிஞ்சு அவரு நேரா ஏறி கேட்டணும் சரக்கு கேட்டணும் நேரம் பாப்பா காரு மொத்தம் ஒரு 500 பேருக்கு இருந்து சரக்கு சரக்கு பைப்புற டேய் பாய் பிடிப்பா ஏய் இதெல்லாம் மீன் அப்படியே பிரிக்கு போறே கிலோல வருங்க மேலே ஃபுல்லாக தண்ணி அடிச்சிச்சா மெர்கால் மீனுங்க அது இப்ப இல்ல தண்ணி போட்டு செம்ம தலைவா என்ன மீன் மெர்கால் மீன் அது மெருகால் ஆமாம் முள்ளு கம்மியாக இருக்கும் சாப்பிட நல்லா இருக்குது எத்தனை கிலோ வரும் 3.25 முக்கால் 3 கிலோ 4 கிலோ சுந்தரம் விடும்போது வலையுது பாய் வச்சு போய் அவர் அண்டை கூட வந்துச்சு பாய் கரெக்டாக வந்து கீரானா வீட்டில் 10 நிமிஷத்தில் வரான்றான் அண்ணன் கூட பிடிங்க நைட்டு போட்டலாம் வருவது எண்ணெய் வாங்கிறது ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி காசு சொன்னான் வனம் தானடா அவன் பங்காளி பஞ்ச பாண்டவர்கள்லாம் அவன் ஏய் பார்த்து தலைவா போறேனியா குடின்ட்டு அதை விட்டுட்டுனா அப்போ நான் போகிறேன் காலி தான் இரு ஜக்கிட்டாவை பாப்பா ஜெயிலில் போட்டு அது பதட்டம் பதட்டம் வரக்கூடாது மீனில் மட்டும் பதட்டம் எந்த பதட்டம் வரக்கூடாது நான் டன் கணக்கில் எடுக்கிறேங்க பதட்டம் எப்படி வரணும் அங்கே இது ரெக்க மாட்டேங்குது அவ்வளோதான் கேட்டுக்கிறேன் செம்ம டெக்னிக்கா போனேப்பா